ஒரு சிஸ்டர் வந்து ரஜப் நிஷா போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரஜப் நிஷா. ரஜப் அப்படின்றது ஒரு மாதத்தோட பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதத்தை பெருமைப்படுத்துகிற விதமாக, இல்லைன்னா அந்த மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தா, இல்லைன்னா அந்த மாதம் பிடிச்சிருந்தா, அந்த மாதிரி சம் ரிலேட்டட் ரீசனுக்காக ரஜப் அப்படின்றத பேர் வச்சுருக்கலாம். நிஷா அப்படின்றது நம்ம முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக வந்து குர்ஆனில் ஒரு சூறா இருக்குது, 4வது சூறா நிசா. நிசா தான் நம்ம யூஸ் பண்ணுறது, நிஷா கிடையாது. நிஷா வந்து சான்ஸ்கிரிட், அதாவது மும்பை சைடு அந்த மாதிரி சான்ஸ்கிரிட் பேசுகிறாங்க, சமஸ்கிருதம் பேசுகிறாங்களே அவங்க யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக நிஷான்னா டார்க்னஸ், அதாவது கருப்பு, இருட்டு, அந்த மாதிரியான அர்த்தம். நாம் வந்து நிஷான்றதை வந்து பயன்படுத்தக்கூடாது, ஆனால் நிசா பயன்படுத்தலாம். ஏன்னா நிசா வந்து குர்ஆன்லேயே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரஜப் மாதத்தில் பிறந்த பெண் குழந்தை, ரஜப் நிசா. நிசானா பெண், அதற்காக ரஜப் நிசா அப்படின்னு வைக்கலாம் சிஸ்டர். ரஜப் நிஷா கிடையாது. நீங்கள் கேட்டீங்க, அதனால வந்து நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா? நிசானா பெண், ரஜப் மாதத்தில் பிறந்த குழந்தை, பெண் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இதை வந்து அரபிக்கில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரஜப்க்கு ரா ஜீம் பா, நிசாக்கு நூன் சீன், சாரி ஒன்றை போட்டேன், சீன் அலிஃப், அவ்வளோதான் போட்டுக்கலாம். இங்கே வந்து அலிஃப்லாம் கூட போட்டுக்கலாம். ரஜப் புன்னிசா இந்த மாதிரி எழுதலாம். இப்படி தான் வந்து இப்படி கூட வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ரஜப் நிஷா. இந்த மாதிரி பேர் வைக்கும்போது 1க்கு 2 தடவை உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற ஹசரத்மார்களையோ இல்லைனா வேறு யாரையாவதோ நாடி வந்து நீங்கள் வந்து பேர் வைக்கிறது சிறந்தது. நிஷா வந்து முஸ்லீம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் வந்து நிஷா தான் வைக்கிறாங்க. நிசா தான் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு, நிஷா கிடையாது. நிஷானா இருட்டு, டார்க்னஸ். ஹெச் போடாமல் சா, நிசா அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? சீக்கிரமாக உங்களுடைய நேமும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஷார்ட்ஸ் உங்களோட நேமை கூட இருக்கலாம்.